தமிழகத்தில் திமுகவின் அதிருப்தி ஓட்டுகளை பிரிக்க களமிறக்கப்பட்டவர்தான் நடிகர் விஜய். திமுகவின் பி டீம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக இதுவரை உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி என பெயரை கூட உச்சரிக்காமல் இருக்கிறார் நடிகர் விஜய். விஜயுடன் இணைந்துள்ளவர்தான் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனன். லாட்டரி மன்னன் என்று அழைக்கப்படும் கோவையைச் சேர்ந்த மார்டின் தனது லாட்டரி வியாபாரத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடையாக பெற்ற மொத்த நிதி 1,592 கோடி ரூபாயில் மார்டின் நிறுவனம் மட்டுமே 542 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி திமுகவுக்கு 503 கோடி ரூபாய் மார்டின் நிறுவனம் நன்கொடை வழங்கியுள்ளது. திமுக தேர்தல் பத்திர நன்கொடையாக பெற்ற 632 கோடி ரூபாயில் மார்டின் நிறுவனம் மட்டுமே 503 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறை விசாரணையில் மேலும் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்துள்ளன. சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்காகவே 350 கம்பெனிகளையும் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் நிறுவனங்களையும் மார்டின் தொடங்கியுள்ளார். ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருந்தாலும் மார்டின் நிறுவனம் மிக குறைந்த லாபத்தையே கணக்கு காட்டியுள்ளது. இந்த நிறுவனம் சிக்கிம் லாட்டரி தான் பிரதானமாக விற்கிறது. பெரும் தொகை சம்பாதித்த போதும் சிக்கிம் மாநில அரசுக்கு 2014ஆம் ஆண்டு வரை வருவாய் பகிர்வாக 8 முதல் 10 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனனை வைத்து திமுக விஜயை இயக்கி வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக மீதான விமர்சனத்தை தான் அதிகமாக வைக்க வேண்டும் என விஜய்க்கு உத்தரவு போட்டுள்ளது திமுக தலைமை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. விஜய் மற்றும் இதர கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது திமுகவுடன் கைகோர்த்து கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்தில் லாட்டரி தொழிலை மீண்டும் தொடங்க லாட்டரி மார்டின் குடும்பத்தினருக்கு உதவ விஜய் உத்தரவாதம் கொடுத்ததாக தகவல். இதன் பேரில் தான் ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு அனைத்து உதவியும் செய்து வருகிறாராம். ஏற்கனவே திமுக தேர்தல் பத்திர நன்கொடையாக பெற்ற 632 கோடி ரூபாயில் மார்டின் நிறுவனம் மட்டுமே 503 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே திமுக மேல்மட்டமும் விஜய் தரப்பும் அடிக்கடி ரகசிய சந்திப்புகளை நடத்தி வருகிறதாம். மேலும் திமுக அதிக சீட்களில் போட்டியிடவும் முடிவெடுத்துள்ளது. இதற்கு கூட்டணி கட்சிகள் தடையாக இருக்க ஆரம்பித்துள்ளன. அவர்களை தனியாக அதிமுக கூட்டணிக்கு போவதை தடுக்க விஜய் என்ற ஆயுதத்தை எடுத்துள்ளது. மக்கள் நல கூட்டணி போல் அமைக்கத்தான் விஜயை களமிறக்கி உள்ளது திமுக. நடிகர் விஜய் திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை கூறிவிட்டார். அதே நேரம் அதிமுகவும் தாவேக கூட்டணிக்கு வர ஆர்வம் காட்டாது. எனவே அதிருப்தியில் இருக்கும் சிறிய கட்சிகளுக்கு தனது அறிக்கை மூலம் மறைமுக அழைப்பை விடுத்துள்ளார் நடிகர் விஜய். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.